அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஃப்ரேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது முஸ்லீம்கள் ஹஜ்ஜுக்கு புறப்பட்ட உடனே தன்னுடைய பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த ஃப்ரேஸை ஓதிட்டே இருப்பாங்க. இங்கேருந்து ஓதிட்டே போவாங்க. அங்கே காபத்துல்லாவை சுற்றி வரும்போதும் ஹஜ்ஜுடைய மற்ற ஆக்டிவிட்டீஸை பர்ஃபார்ம் பண்ணும்போதும் இதை அதிகமாக ஓதுவாங்க. யோசிச்சு பாருங்கள், அங்கே 2 மில்லியன் முஸ்லீம்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு துவாவை ஓதுனா எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்களா? சரி, நாமளும் போய் அவங்க அப்படி என்ன தான் அங்கே ஓதுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வருவோமா? அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் கேட்டீங்களா? இதை தல்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறதுக்கே இவ்வளோ இனிமையாக இருக்குல்ல? சரி, இந்த தல்பியானா என்ன, இதை எதுக்காக சொல்கிறோம், இதோடைய பொருள் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் எளிதாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தல்பியாவை நம்ம 4 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். அதாவது 4ஆக பிரிச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றுத்துக்கான மீனிங்கை இப்போ பார்த்துடலாம். முதல் பாட் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். தல்பியாவோட முதல் பாட் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். லப்பைக் அப்படின்றதுக்கான பொருள் ஹியராயாம், இதோ வந்து விட்டேன். அதாவது அல்லாஹ் தஆலா நம்மளை கூப்பிட்டு நம்ம ஹஜ்ஜுக்கு போயிட்டு இதோ வந்துட்டேன் அல்லாஹ், உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் லப்பைக். அடுத்து அல்லாஹும்மா. அல்லாஹும்மன்னா யா அல்லாஹ், யா அல்லாஹ். அடுத்து லப்பைக், மறுபடியும் லப்பைக்னா வந்துட்டேன். இதனுடைய மொத்தமான பொருள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அப்படின்னா இதோ வந்து விட்டேன், யா அல்லாஹ் உன்னை அழைப்பு ஏற்று இதோ வந்து விட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரியான பொருள். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு ஃபீலை கொடுக்கும் இல்லையா? அல்லாஹ் தஆலா நம்மளை ஹஜ்ஜுக்கு கூப்பிட்டு நம்ம அங்கே போய் நின்று லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ பொறிச்சு போகுங்க. சரி, இப்போ செகண்ட் பார்ட்டை பார்க்கலாம். செகண்ட் பார்ட் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். மறுபடியும் அதே தான் பொருள். லப்பைக் அப்படின்னா இதோ வந்து விட்டேன். லா ஷரீக லக அப்படின்னா இணை துணை இல்லாதவனே, அதாவது அல்லாஹுக்கு பார்ட்னர்ஸ் எதுவும் இல்லையா, அதை தான் நம்ம அங்கே சொல்கிறோம். லா ஷரீக லகனா இணை துணை இல்லாதவனே. மறுபடியும் லப்பைக் அப்படின்னா இதோ வந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ செகண்ட் பார்ட்டில் நம்ம என்ன சொல்கிறோம்? இதோ வந்து விட்டேன் யா அல்லாஹ், உனக்கு இணை துணை யாரும் இல்லை, இதோ வந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இந்த ஃப்ரேஸ் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஈமானை பலப்படுத்தும். நம்மளுடைய ஈமான் என்னது? அல்லாஹ் ஒருவனே, அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுடைய திருத்தூதர் ஆவார்கள். இதுதானே நம்மளுடைய ஈமான். இந்த இடத்துல நாம் அதை சொல்லி நம்மளுடைய ஈமானை பலப்படுத்திக்கிறோம். முதல் பாட்டில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அப்படின்னா இதோ வந்து விட்டேன் யா அல்லாஹ் உன்னை அழைப்பை ஏற்று இதோ வந்து விட்டேன்னு அர்த்தம். செகண்ட் பார்ட் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் அப்படின்னா இதோ வந்து விட்டேன், இணை துணை இல்லாதவனே இதோ வந்து விட்டேன்னு அர்த்தம். அடுத்து தேர்ட் பார்ட் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க். ஹம்த் அப்படின்னா புகழ். இதை நம்ம நிறைய வீடியோஸில் ஏற்கனவே பார்த்துட்டோம். நியாமத் அப்படின்னா பிளெஸ்ஸிங்ஸ், அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள்கள், அல்லாஹ் நமக்கு கொடுத்த பிளெஸ்ஸிங்ஸ். முல்க் அப்படின்னா இந்த அகிலங்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இப்போ இது எல்லாத்தையும் கோர்த்து பார்ப்போம். இன்னல் ஹம்த நிச்சயமாக புகழும், அதாவது எல்லா புகழும். அடுத்து வன் நிஅமத எல்லா பிளெஸ்ஸிங்ஸ், அதாவது நமக்கு கிடைச்ச எல்லா அருட்கொடைகளும். அடுத்து லக வல் முல்க், இன்னும் இந்த அகிலங்கள், இந்த அரசாட்சி இருக்கு இல்லையா, இது எல்லாமே உனக்கு தான் யா அல்லாஹ் சொந்தம் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரியான தேர்ட் ஃப்ரேஸ் அமைஞ்சிருக்கு. இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் அப்படின்னா நிச்சயமாக புகழும் அருட்கொடைகளும் இந்த அகிலங்களும் உனக்கே சொந்தம் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரியான இருக்குது.
இந்த தேர்ட் ஃப்ரேஸ் நாம் அல்லாஹவை புகழ்கிறது மாதிரி இருக்கு இல்லையா. அடுத்து ஃபோர்த்து பார்ட் லா ஷரீக்க லக்க. லா ஷரீக்க லக்கக்கு பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், என்னது இணை துணை இல்லாதவனே அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் இந்த ஃபோர்த்து பார்ட். இப்போ நம்ம மொத்தமாக சேர்த்து பார்ப்போம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அப்படின்னா இதோ வந்து விட்டேன் யா அல்லாஹ், உன் அழைப்பை ஏற்று இதோ வந்து விட்டேன். லப்பைக் லா ஷரீக்க லக்க லப்பைக்னா இதோ வந்து விட்டேன் இணை துணை இல்லாதவனே, உன் அழைப்பை ஏற்று இதோ வந்து விட்டேன். அடுத்து இன்னல் ஹம்த வன்யாமத லகவல் முல்க் அப்படின்னா நிச்சயமாக புகழும் அருட்கொடைகளும் இன்னும் இந்த அகிலங்கள் அனைத்தும் உனக்கே சொந்தம். அடுத்து லா ஷரீக லக இணை துணை இல்லாதவனே அப்படின்னு நம்ம முடிக்கிறோம். சரி, இப்போது என் கூட சேர்ந்து நீங்களும் 3 தடவை இந்த பொருளை மனசில் நிறுத்தி இந்த தல்வியாவை ஓத முயற்சி செய்யலாம். சரி, இப்போ நம்ம 3 தடவை ஓதிட்டு வரலாமா? அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளோ இனிமையாக இருந்ததில்ல. இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு போக முடியாதவங்கள அல்லாஹ் தஆலா அடுத்த வருடங்களில் நமக்கும் இந்த ஹஜ்ஜை நசீபாக்கி அந்த புனித காபத்துல்லாவின் முன்னாடி இருந்து நாமளும் இந்த தல்பியாவை ஓத முயற்சி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் இல்லாமல் அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாருக்கும் அந்த தௌஃபீகை தரணும் அப்படின்னு துவா செஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி எல்லாரும் தல்பியாவோட பொருளோடு தெரிஞ்சுக்க நீங்களும் முயற்சி செய்யுங்க. சரி, எங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.